அட்டமத்த சனி சாதகமற்ற பலன்களை செய்யாது என்றாலும் கூட வேதையின் காரணமாக ஒரு நிலையில் நல்ல பலன்களையும் செய்யாது. ஆகவே அகலக்கால் எதுவும் சிம்மராசிக்காரர்கள் இப்போது வச்சு விடக்கூடாது. இதோ வருது அதோ வருது புலி வருது கதையாக வரும் 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 அப்படின்னு தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இந்த வருடம் முழுக்கவே இருக்காது. ஆகவே எதிலும் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்கின்ற மாதிரியாக நிதானமாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. வேலையெல்லாம் ஒரு மாறிய குருட்டு தைரியத்திலலாம் வேலையை விடாதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, முக்கியமாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், அப்படி ஆரம்பிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஏதாவது பண பிரச்சனைகளில் மாட்டி விடக்கூடிய தன்மைகளில் கொஞ்சம் கண்டிப்பாக வரும். ஆகவே எதுவாக இருந்தாலும் யாரையும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி, யாரையும் இது பண்ணாமல், நண்பரை நம்பி தொழிலை ஆரம்பித்தேன், மாமனை நம்பி மச்சானை நம்பி தொழிலில் முதல் போடுறேன்னு சொன்னேன், இந்த மாதிரியான விஷயங்களில் உறவுகளை நட்புகளை நம்பாமல் உங்களை நீங்களே நம்பக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய மூலம் கண்டிப்பாக உண்டு. 60 வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருப்பதைப் போல தோன்றினாலும் கூட மற்ற கிரகங்கள் 8இல் சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற காரணத்தில் நல்லவைகள் நடக்கும். தூர பயணங்கள் இருக்கும்.